ஹாய்ங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து ரோட் சைட் காளான் மாதிரி வீட்டில் செஞ்சோம் குழந்தைங்க ஆசைப்பட்டனால. ஸோ அதுக்கு 2 பாக்கெட் காளான் வாங்கி குட்டி குட்டியாக நறுக்கிட்டோம். ஸோ அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, பெப்பர் இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு வடச்சட்டியில் வந்து ஆயில் ஊற்றி ஸோ அந்த மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு வடச்சட்டியில் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், பெப்பர், உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றணும். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இப்போது வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, அந்த மஷ்ரூமையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அந்த மஷ்ரூம் வந்து நல்லா வேகணும். ஸோ அது நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அதை வந்து எடுத்து சர்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம தூள்லாம் நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த மஷ்ரூமையும் போட போகிறோம். ஸோ இப்போ வெந்துட்டுருக்கு மஷ்ரூம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இதுக்கு வந்துட்டு மேலே வெங்காயம், அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் மாதிரி இருந்தது அதையும் எடுத்து போட்டுட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம கொண்டு போய் நம்ம அத்வினுக்கும் அத்விகாக்கும் கொடுக்கலாம். ஸோ அத்வினுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம அத்விகாக்கும் கொடுக்கலாம். அத்விகாக்கும் கொடுத்தாங்க. ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ.